ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீட்டிலையே கொலுசை எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண கொலுசு கருத்து போச்சுன்னா கடையில் கொடுத்தோ இல்லை பாலிஷ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தோ நம்ம பாலிஷ் பண்ணிப்போம். ஆனால் வீட்டிலையே ஈஸியாக எப்படி பாலிஷ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் வாங்க. அதுக்கு ஈஸியான ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க, ஒன்றே ஒன்று தான். வீட்டில் மீந்து போகிற இட்லி மாவு இருக்குல்ல, இட்லி மாவோ தோசை மாவோ புளிச்சு போயிடுச்சு, நம்ம கீழே ஊற்ற போகிறோங்கிற மாதிரி ஸ்டேஜில் உள்ள மாவு இருக்குல்ல, அந்த மாவை தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இது மாவு ரொம்ப புளிச்சிருச்சு. இதை ஆட்டு மாட்டுக்கு தான் கொடுக்கணும். அதை நான் இப்போ கொலுசு பாலிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கப்பில் நான் மாவு இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன். இது என் குழந்தையோட கொலுசு. யூஸ் பண்ணதுனால நல்லா கருத்து போயிருக்கு பாருங்கள் நீங்களே. அதை இந்த மாவுக்குள்ளே இப்போ நம்ம போட்டு நல்லா அதை சோக் பண்ணணும். நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அந்த கொலுசில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்னா மாவை ஃபுல்லாக அந்த கொலுசு ஃபுல்லாக வச்சிடணுங்க. இதை பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் கூட நீங்கள் வச்சு நல்லா ஊற வைக்கலாம். அதை நல்லா உங்கள்கிட்ட நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கொலுசு நல்லா கருத்து போன கொலுசை இப்போ இதில் எடுத்து போட்டிருக்கேன். அது மாவு நல்லா கலந்து வரா மாதிரி அப்பப்போ நான் அதை கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் கொலுசு இப்போ மாவில் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த கொலுசை எடுத்து என்ன பண்ணணுன்னா, ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் அதை நல்லா வாஷ் பண்ணுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். கொலுசு ஒரு 5 நிமிஷம் தான் நான் போட்டிருப்பேன். 5 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இதில் இருக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சாதாரண நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி தாங்க அது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாவுலாம் சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மியாக தாங்க இப்போதைக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்காக காமிச்சேன். அதிலே நீங்கள் பாருங்கள், முதல்ல பார்க்கும்போது முத்துலாம் ரொம்ப கருத்து போயிருந்துச்சு. இப்போ பாருங்கள், வெறும் 5 நிமிஷம் போட்டதுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் காசு கொடுத்து நம்ம அடிக்கடி இது மாதிரி பாலிஷ் பண்ணால் வெள்ளியோட தரமும் அது குறைஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இது மாதிரி புளிச்ச மாவு கிடச்சிச்சின்னா நம்ம அப்பப்போ இதை மாதிரி பழைய கொலுசு கருத்து போயிருக்க கொலுசெல்லாம் நீங்கள் அது மாதிரி போட்டு, கொலுசு மட்டும் இல்லை வெள்ளி பொருள் எதாக இருந்தாலுமே சரி, இது மாதிரி புளிச்ச மாவில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா பிரைட்டாக ஆகுங்க. இன்னமும் பெட்டர் ரிசல்ட் வரணுன்னா நல்லா மாவில் போட்டு நல்லா ப்ரஷ் வச்சோ இல்லை நல்லா கையால் நல்லா வாஷ்